அதே மாதிரி திருமா சார்புல ஒரு கண்டன அறிக்கை வந்து வெளியாச்சு. அவர் என்ன சொல்றாருன்னா, நூற்றாண்டு காணும் விகடன் கருத்து சுதந்திரத்தை உறுதியாக பற்றி கொண்டு நிற்கும் ஒரு ஊடகம் அப்படிங்கிறத குறிப்பிட்டு, அந்த கார்ட்டூன் வந்து கோடிக்கணக்கான மக்களோட ஒரு உணர்வை தான் வந்து பிரதிபலிச்சிருந்தாங்க. ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, கட்சிக்காரங்களே ஒரு இணை அமைப்பு மாதிரி, அரசாங்கத்தோட இணை அமைப்பு மாதிரி நடந்துக்கிறாங்க. அவங்க சொல்றத வச்சு முடக்குது மத்திய அரசு அப்படின்னு சொல்லி மக்களாட்சி தத்துவத்துக்கு இது எதிரானதுன்னெலாம் கண்டன அறிக்கை வந்து வெளியிட்டிருந்தாரு. அதே மாதிரி தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பொருந்தகை என்ன வந்து சொல்லியிருக்காருன்னா, விகடன் வந்து எப்பயுமே துணிச்சலா வந்து எழுதுவாங்க, எல்லோரையும் தாக்கி தான் வந்து எழுதுறாங்க. விமர்சனம்ங்கிறது பத்திரிகையோட ஒரு தர்மம், நான்காவது தூண். முடக்குவது அப்படிங்கிறது நியாயமற்றது, தர்மம் வந்து இல்லாதது. இது வந்து சர்வாதிகார போக்குங்கிறத வந்து தன்னோட கருத்தை வந்து பதிய வச்சிருக்காரு. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவரும் ஒரு கடுமையான ஒரு கண்டன அறிக்கை, இது ஒரு சனநாயக படுகொலை அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி போட்டிருந்தாரு. அதில் என்ன கேட்குறாருன்னா, ஒரு சுதந்திர நாடு அப்படின்னா அங்கே கருத்துரிமை, பேச்சுரிமை எல்லாமே சுதந்திரமாக இருக்கும். இது சுதந்திர நாடு தானா இல்லை ஒரு அடிமை நாடா அப்படின்லாம் வந்து காட்டமாகவே கேள்வி எழுப்பியிருந்தாரு. விகடனோட துணை நிற்போம் அப்படின்லாம் நாம் தமிழர் கட்சியிலேருந்தும் அறிக்கை வந்திருக்கு.